ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெல்னஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் ஹேர் க்ரோத்தை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தால் கூட இந்த ஹேர் பேக் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஊற வச்ச இந்த அரிசியும் உளுந்தும் தான். அரிசியும் உளுந்தும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஹேரோட திக்னஸை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ரூட்ஸ்க்குனா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஹேரும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும். இந்த உளுந்தில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். அடுத்தது அரிசி. ஹேர் க்ரோத்துக்கு ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ்னே சொல்லலாம். இது ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேர் ரூட்ஸெல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் திக்னஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹேரோட லென்த் நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சரும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். 6 ஸ்பூன் உளுந்து, 5 ஸ்பூன் அரிசி, இது ரெண்டுத்தையுமே 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போ தான் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா க்ரீமியாகவும் வரும். ஒரு மிக்ஸி ஜாடியில் ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் ஊற வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஹேருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் திக்னஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக ஆலோவேரா ஹேர் பேக் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் ஹேருக்கு. இந்த வேர்வையினால் நம்மளுக்கு தலைனா நல்லா அரிக்கும் பார்த்தீங்களா, அதனால் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நான் வந்து ஒரு மீடியமான ஆலோவேரா எடுத்திருக்கேன். அந்த ஜெல் மட்டுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுக்கலாம், ஆனால் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் நிறையவே பொட்டாசியம் இருக்குது. இது ஸ்கேல்போட பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ்க்குனா நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேர் லாஸுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா கொலன்னா இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்ல க்ரீமியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஹேர் வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதை ஹேரில் அப்ளை பண்ண செம ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேக்கை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் நீங்கள் ஹேரில் ஆயில் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுடுங்க. இல்லை இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுற ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா முடியோட வேர்லலாம் படுற மாதிரி ஒவ்வொரு வகுடு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் கண்டிஷ்னர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கே அவ்வளோ செம ஸ்மூத்தாக இருக்குது. உங்கள் ஃபுல் ஹேர்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொண்டையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஹேரில் அப்படியே ஊற வச்சுடுங்க. மெயினாக ஃப்ரண்ட் சைடில் அந்த ஹேர் க்ரோத் லைன்ஸ்லாம் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் பார்க்க நல்ல பவுன்ஸியாக நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் திக்னஸையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 டைம் ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கூட நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபுட்ஸ்னால் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த ஃபுட்ஸ்னால் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ நிறைய பிடிக்கும், நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.